டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வர் அண்ட் வியஞ்சன். க லெட்டருக்கு வந்து க லெட்டருங்கிற வியஞ்சனை பார்த்துருக்கோம். ஒரே ஒரு வியஞ்சன் பார்த்துருக்கோம். அதுக்கு பாரகடி எழுதி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த ஸ்வரு அதுக்கப்புறம் க லெட்டருடைய பாரகடி லெட்டர்ஸையும் சேர்த்து சப்த மேக் பண்ணி அதை ரீட் பண்ண போறோம். ஓகேவா? க ஈ கை, கோ ஈ கோயி, கௌ ஏ கௌவே. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து உயிர் மெய் எழுத்துக்கள். வியஞ்சனும் ஸ்வரும் சேர்ந்து உருவாகக்கூடிய உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த கார்னர்ல இருக்கிறது எல்லாமே ஸ்வர். அப்ப அந்த ஸ்வருடைய ப்ரொனன்சியேஷன் என்னவோ அதை சொல்லிதான் இந்த வேர்டை வந்து முடிக்கணும். இதுல எந்த ஹாஃப் லெட்டர் சவுண்டும் வராது. க இ கை, கோ இ கோயி, கௌ ஏ கௌவே, கௌ ஆ கௌவா, இ கௌ ஆ கௌவா. இந்த 4 லெட்டர் ஓகே, இந்த 4 வேர்டு ஓகே. அதே மாதிரி இங்க வந்துருங்க. ஆ இ ஏ ஆஇஏ, ஆ ஓ ஆவோ, ஆ ஆஇ. இதுல எந்த லெட்டர் வந்து அதாவது ஸ்வர் வந்து முடியுது அப்படின்னா அந்த ஸ்வருடைய ஃபுல் சவுண்டை வந்து இங்க கொடுத்துருவோம். இந்த லெட்டர் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்வரு அதாவது வவ்வல்ஸ், செகண்ட் லெட்டர் வந்து வியஞ்சன் கான்சோனன்ட். இப்ப இத வாசிக்கும் போது இது இ, இது வந்து க, இக்கன்னு சொல்லக்கூடாது. இத வந்து வாசிக்கும் போது இக் இக் இக், இ க இக். இத ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? கை, இதோடைய சவுண்ட் என்னதோ அது ஆசிட்டிஸ் சொல்லிட்டோம். கை, கோயி, கௌவே, கௌவா, ஆ ஆயி ஆயியே ஆவோ. ஆனா இந்த இடத்துல ரீட் பண்ணும்போது லாஸ்ட் லெட்டர் வந்து வியஞ்சனா இருந்துச்சுன்னா தனித்தனியா வாசிக்கும் போது இதோடைய ப்ரொனன்சியேஷன் வந்து க. ஒரு வேர்டுல அதாவது மோர் தென் 1 லெட்டரை சேர்த்து வாசிக்கும் போது இதோடைய ப்ரொனன்சியேஷன் என்ன ஆயிரும்? இ க இக், இ க இக். இக் அப்படின்னா 1 அப்படின்னு மீனிங். சப்த தான் பார்க்க போறோம். கை, கோயி, கௌவே, கௌவா, இக், ஆ ஆயி ஆயியே ஆவோ. இந்த இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் கிளாஸ் கவனிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து இல்லாம ஃபாலோ பண்றீங்க. நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். இல்லைன்னா நான் என்னுடைய இது ஓகே இது லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து நான் வந்து கிளாஸ் கொண்டு போயிடுவேன். ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணி என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க. இல்லை இதுவே ஓகே தான் அப்படின்னா அதையாவது லைக் போட்டாவது சொல்லுங்க. தேங்க்யூ.